ஒன்னே ஒன்று சொல்றேன், இன்னைக்கு டெல்லியில் மிகப்பெரிய ஒரு போர்க்களம் மாதிரி இன்னைக்கு காட்சிப்படுத்துறாங்க. அது உரிமைக்கான குரல். உழவர்கள்லாம் இன்றைக்கு டெல்லியை நோக்கி படையெடுக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அவர்களை அழைத்து பேச மாட்டேங்கிறாங்க. குறிப்பாக நம்முடைய மோடி அவர்கள் பிரதமர் என்ன பண்றாரு? மாநிலம் முழுவதும் சுத்துறாரு. எதுக்கு சுத்துறாரு? அங்கங்க கோயிலை திறந்து வைக்கிறாரு. கோயிலை திறந்து வைங்க, நாங்கள் வேணான்னு சொல்ல. நாங்கள் ஒன்றும் ஆன்மீகத்துக்கு எதிரி அல்ல, கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். ஆனால் மக்களுடைய பிரச்சனை என்று வரும்பொழுது, உதாரணத்துக்கு நம்ம வீடே எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்கின்ற இங்கே தாய்மார்கள் வந்திருக்கீங்க, உங்களுடைய பிள்ளை இருக்கிறாரு, நல்லா படிச்சிருக்காரு, உங்களுடைய கனவு இருக்கிறாங்க, வேலைக்கே போறதில்லை, டெய்லி கோயிலாக சுற்றிட்டு வராங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஐயோ ரொம்ப நல்லவருங்க, கோயிலாக சுற்றுவாருங்க, சம்பாரிச்சே கொடுக்க மாட்டாருங்க, உட்காந்து சாப்பிடுவாருன்னா சொல்லுவீங்க? உரிமையோடு திட்ட மாட்டீங்க. ஏன் சும்மா கோயிலுக்கு போறியே, போயா, நான் வேணான்னு சொல்ல, ஆனால் குடும்பத்துக்கு சம்பாரிச்சு போடியான்னு நீங்கள் கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? ஒரு குடும்பத்தை சார்ந்திருக்கின்ற தலைவருக்கே இந்த பொறுப்பு இருக்குது என்று சொன்னால், ஒட்டுமொத்த நாட்டுக்கே மிகப்பெரிய உயரிய பொறுப்பில், பிரதமர் என்ற பொறுப்பில் அமர்ந்திருக்கின்றார். இன்றைக்கு டெல்லி போர்க்களமாக மாறுகின்றது உழவர்களால் என்று சொல்லும் பொழுது, அபுதாபியில் அங்கே கோயிலை திறந்துட்டு இருக்கிறார். துபாய்க்கு சென்று அபுதாபிக்கு போய் அங்கே ஒரு கோயிலை திறந்துட்டு இருக்கிறார். கூப்பிட்டு பேசுறது கூட ஆள் இல்லை. வருகின்ற வண்டிகளை எப்படி வழிமறிக்கிறார்? அங்கே புகை குண்டுகளை வீசப்படுகின்றது, காவலர்கள் மூலமாக அடக்கப்படுகிறார்கள். முள்ளு மெத்த வண்டியெல்லாம் உள்ள வந்துடக்கூடாது, முள்ளு மெத்தையை விரிச்சு போட்டு அந்த வண்டியெல்லாம் வர முடியாம. கார்பரேட்டுக்கு ரத்தன கம்பளம் இருக்கிறீங்க, ஆனால் எங்களுடைய உழவர்களுக்கு இது போன்ற முள்மெத்தையை விரித்து அவர்களை அடக்குகின்ற அந்த பணியில் தான் நீங்கள் இருக்கிறீங்களே தவிர, இன்றைக்கு இது போன்ற பயங்கரவாதிகள் யார்? உழவர்களா இல்லை மத்திய அரசு ஆண்டு கொண்டிருக்கின்ற பாசிச பாஜகவா என்கின்ற கேள்வியைத்தான் இந்த நேரத்தில் நான் எழுப்ப நினைக்கின்றேன். இப்படி ஒவ்வொரு இடத்திலும் ரொம்ப மக்கள் தானே எப்படியா இருந்தாலும் நம்ம ஓட்டு போடுவாங்க. இன்றைக்கு நாங்கள் பெருமையோடு சொல்றோம், நாங்கள் எங்களோட திட்டத்தை நாங்கள் சொல்றோம். நாங்கள் இன்றைக்கு அண்ணன் அவர்கள் பேசியது போல கலைஞர் உரிமை தொகை நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய எண்ணத்தில் இல்லை, இதயத்தில் உதித்த திட்டம் அது. நம்முடைய பெண்களை என்ன சொல்லுவாங்க? வீட்டுக்கு வேலைக்கு போறவங்களோ வேலைக்கு போறாங்கம்பாங்க, வீட்டில் சும்மா இருக்கிறாங்க அப்படிம்பாங்க. உள்ள அப்படியே பெண்கள் நீங்கள் சும்மாவா இருக்கிறீங்க? காலங்காத்தாலேருந்து எந்திரிச்சு வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் சமைச்சு போட்டு வீட்டை சுத்தமாக வச்சு எவ்வளோ வேலைகள் உங்களுக்கு இருக்கின்றது. ஆக உங்களை சும்மான்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கான உரிமை தொகையை நான் வழங்குகின்றேன், ஒரு அண்ணனாக உங்கள் வீட்டு மூத்த பிள்ளையாக என்று வழங்கியவர் தான் நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர். ஏறத்தாழ 1,16,16,292 மகளிர் இன்றைக்கு மாதம் 1000 ரூபாய் வாங்குறாங்க. நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வாயாராக இன்றைக்கு பாராட்டுகிறார்கள். இது மட்டுமா? எங்களுடைய பிள்ளைகள், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக நான் சொல்றேன், எங்களுடைய பிள்ளைகள் 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறியா? பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது நீ பசியோட வரியா? பசியோட வர பிள்ளை எப்படி பாடத்தில் கவனம் செலுத்த முடியும்? அந்த பிள்ளைக்கு சேர்த்து நான் சாப்பாடு போடுறேன். ஏறத்தாழ 16 லட்சம் பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற பிள்ளைகள் இன்றைக்கு காலை உணவை சாப்பிட வருகிறார்கள். நீதி கட்சியிலிருந்து நீதி கட்சியினுடைய நீட்சியாக இன்றைக்கு நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கு இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார். கட்டணமில்லா பேருந்து அண்ணன் சாமிநாதன் அவர்கள் சொன்னார், இதுவரைக்கும் 445 கோடி பயணத்தை நம்முடைய மகளிர்கள் தான் மேற்கொண்டிருக்கின்றார்கள். இப்படி பெண்களுக்கான ஒரு ஆட்சியை நடத்துகிறோம் என்று சொன்னால் இதனுடைய பிரதிபலிப்பு எங்கே வருகின்றது? இதோட தாக்கம் எங்கே வருகின்றது? சமூகத்தில் இன்றைக்கு நம்முடைய பெண்கள், புதுமை பெண் திட்டமாக இருந்தாலும் சரி, இது போன்ற மகளிருக்கு வழங்கக்கூடிய இது போன்ற திட்டத்தின் மூலமாக ஏறத்தாழ 40% சமுதாயத்தில் அவங்களுடைய பங்கீடு இருந்தது என்று சொன்னால் இன்றைக்கு அது 65% இருக்கின்றது. இதுதான் திராவிட மாடல் அரசினுடைய சாதனை என்று நான் பெருமையோடு சொல்வேன். புதுமை பெண் திட்டத்தை பத்தி சொன்னாங்களே, 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற பெண் பிள்ளைங்க வீட்டில் இருக்கிறாங்களா? 12ஆம் வகுப்பு முடிச்சோன்னு தயவு செஞ்சு வீட்டோட வைக்காதீங்க, அவங்களோட மேல் படிப்புக்கு கல்லூரிக்கு அனுப்பி வையுங்கள். ஒரு தந்தை ஸ்தானத்திலிருந்து, ஒரு தாய் ஸ்தானத்திலிருந்து ஒரு முதலமைச்சராக நான் அந்த பிள்ளைகளுக்கு மாதம் 1000 ரூபாய் தருகிறேன் என்று சொன்னவர் நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். இந்த 2 ஆண்டுல ஏறத்தாழ 4,18,000 பிள்ளைகள் இன்றைக்கு பயன்பெற்றிருக்கிறார்கள். இதோடைய தாக்கம் என்ன? இதுவரைக்கும் 12ஆம் வகுப்பு வரை படித்த பெண் பிள்ளைகள் ஒரு 27% கல்லூரியில் சேர்ந்த பெரிய விஷயம். ஆனால் இன்றைக்கு இந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக 34% பெண் பிள்ளைகள் இன்றைக்கு கல்லூரியில் போய் படிக்கிறாங்க. அது மட்டுமல்ல, 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு கல்லூரிக்கே படிக்காம 5 வருஷம் 8 வருஷம் வீட்டு வேலையை பார்த்துட்டு வீட்டோடு இருந்த பிள்ளைகளும் இன்றைக்கு புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக 13,000 பிள்ளைகள் மீண்டும் கல்லூரிக்கு சென்றிருக்கிறார்கள். இதுதான் இந்த திராவிட மாடல் அரசினுடைய சாதனை. இப்படி நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொன்றையும் சொல்லிட்டே போகலாம். நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக ஏறத்தாழ 1 லட்சத்திற்கும் மேற்பட்டிருக்கின்றவர்கள் இன்றைக்கு பயன்பெற்றிருக்கிறார்கள் பற்றி நாங்கள் பெருமையோடு நாங்கள் என்னால் சொல்ல முடியும்.
மக்களை தேடி மருத்துவம் கிட்டத்தட்ட 2 கோடி பேர் இன்னைக்கு அதில் பயன்பெற்றிருக்கிறார்கள். நம்மை காக்கும் 48. யாராச்சும் விபத்தில் அடிபட்டு போனால் அதை வேடிக்கை பார்த்துட்டு போனோம். ஏன்பா அதை போய் நம்ம போய் பார்த்தோம்னா அதை போய் நம்ம ஆஸ்பத்திரியில் சேர்த்தோம்னா போலீஸ் கேஸ், இந்த கேஸ், அந்த கேஸ் வரும்பா அப்படின்னு நினைத்த கூட்டம் உண்டு. ஆனால் ஒரு திட்டத்திலும் மனிதாபிமானத்தை கொண்டு வந்தவர் நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள். யாராச்சும் அடிபட்டிருக்காங்களா, ஒன்றும் கவலைப்படாத, அவங்க உடனே கூட்டிட்டு போய் ஆஸ்பத்திரி சேரு. நீ சேர்த்தியா, உனக்கு நான் 5000 ரூபா கொடுக்குறேன். நான் சேர்த்துட்டாங்களா, இந்த இப்போ 48 மணி நேரத்தில் எவ்வளோ செலவுனாலும் சரி அரசாங்கம் நாங்கள் பார்த்துக்கிறோம். அடிபட்டிருக்கவன் தமிழ்நாட்டுக்காரனா இல்லை, அடிப்பட்டவன் வடநாட்டை சார்ந்தவனா, அடிப்பட்டவன் ஆந்திராவை சார்ந்தவனா, அடிப்பட்டவன் வெளிநாட்டுக்காரனா, பரவாயில்ல அவனை சேரு, அரசாங்கம் நாங்கள் பார்த்துக்கிறோம். அவன் ஓட்டு போகிறான், ஓட்டு போடலாம், அவனுக்கு ஓட்டு உரிமை தமிழ்நாட்டில் இருக்குது, இல்லைங்க தான் தேவையில்ல. அவன் ஒரு மனிதன், மனிதனாக நடக்கணும். பெரியார் சொன்னதை இன்றைக்கு நினைவூட்டி கொண்டு அதற்கான திட்டங்களை தீட்டிக் கொண்டிருப்பவர் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள். இப்படி ஒவ்வொன்றையும் நாங்கள் பெருமையோடு நாங்கள் இத்தனை லட்சம் பேர்களுக்கு நாங்கள் 68 லட்சம் பேருக்கு புதிய குடிநீர் இணைப்பு கொடுத்துருக்கோம். நம்ம 33 மாதத்தில் மகளிருக்கான இங்கே எல்லாம் சொன்னது மாதிரி மகளிருக்கான அந்த கடன் தள்ளுபடி, நகை கடன் தள்ளுபடி செஞ்சு கொடுத்துருக்குறோம். 2 லட்சம் விவசாயிகளுக்கு நாங்கள் புதிய மின் இணைப்பு கொடுத்துருக்கோம். இப்படி எங்களால் சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். ஆனால் பிஜேபியை சார்ந்தவர்களும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து நம்முடைய மாநில உரிமைகள்லாம் இழக்க வைப்பதற்கு காரணமாக இருந்தாலே அதிமுக இந்த மாதிரி சொல்ல முடியுமா, இப்படி பட்டியல் போட முடியுமா? ஆக ஒவ்வொன்றையும் நாங்கள் பார்த்து பார்த்து செய்கிறோம் என்று சொல்லும் பொழுது இந்த கடந்த 10 ஆண்டுகளில் குறிப்பாக இந்த 2016க்கு பிறகு பார்த்தீங்கன்னா பல மாநில உரிமைகள் நாம் இலக்க நேரிட்டது. ஏன், மறைந்த அம்மையார் அவர்கள் இருந்தபோது கூட பல திட்டங்கள் இங்கே உள்ள விடாமல் வச்சுருந்தாங்க. அந்த அம்மையார் என்னைக்கு ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்களோ அன்னைக்கே அவர்களுடைய அடிமைகள் எல்லாம் சேர்ந்து நம்முடைய தமிழ்நாட்டை டெல்லி ஆஸ்பத்திரியில் அடகு வச்சுட்டாங்க. ஐசியூக்கு போயிடுச்சு. ஆக அதை இன்றைக்கு மீட்டெடுக்கிறோம். அது குடியுரிமை திருத்த சட்டமாக இருந்தாலும் சரி. குடியுரிமை திருத்த சட்டம் என்ன சொல்றீங்க? எங்களுடைய இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்திருக்கின்ற மக்கள் இங்கே வாழ்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது நீங்க என்ன கொண்டு வரீங்க? இந்து, சீக்கியர்கள், பார்சிஸ், ஜெயினர்கள், பௌத்தர்கள், கிறிஸ்டியன்ஸ், இவங்களுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த முஸ்லீம்ஸ்னு யாராச்சும் இந்த ஊராட்சி லெவலில், மாவட்ட லெவலில், மாநில லெவலில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, எங்களுக்கு அவங்க மேலே சந்தேகம் இருக்குது. அவங்களுடைய அப்பா அம்மாலாம் இங்கே தான் இருந்தாங்களா, அவங்களோட தாத்தா பாட்டிலாம் இங்கே தான் இருந்தாங்க, அதுக்கு ஏதாச்சும் எவிடன்ஸ் இருந்தால் கொண்டு வாங்களேன், அப்போ தானே உங்களை வச்சுக்குவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ்லாமியர்களையும் நம்முடைய தொப்புள் கொடி உறவாக இருக்கின்ற இலங்கையை சார்ந்திருக்கின்றவர்கள்லாம் வெளியில் விரட்டணும் தானே கொண்டு வந்தாங்க அதை. ஆக இதையெல்லாம் எதிர்த்து போராடியது யார்? அன்றைக்கு நாம் எதிர்கட்சியாக இருந்தாலும் நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய இன்றைய முதலமைச்சர் அன்னைக்கு குரல் கொடுத்ததின் காரணம். நீட்டை பற்றி சொல்கிறோமே, அனிதாவிலிருந்து ஜெகதீஸ்வரனுங்கிற பிள்ளை வரைக்கும், ஏன் ஜெகதீஸ்வரனுடைய அப்பா செல்வகுமார் வரைக்கும் நம்ம இழந்துட்டு இருக்கோம். நம்ம இந்த நீட்டை ஒழிக்க வேண்டும் என்று நாம் போராட்டி கொடுக்கிட்டு இருக்கோம். நாடாளுமன்றத்தில் 2016 ஆமா நீட் இனிமேட்டு 15 வரைக்கும் என்ன சொன்னாங்க, நீட்டுன்னு ஒன்று வரப்போகுது, நீட்டுன்னு வரப்போகுதுன்னாங்க. 2016 ஆமாம் நீட்டை கட்டாய ஆக்க போகிறோம் என்று சொல்லும் பொழுது நாடாளுமன்றத்தில் அதற்கான வாக்குகள் எடுக்கப்படும் பொழுது அதிமுகவை சார்ந்திருக்கின்ற 52 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அந்த 52 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எதிர்த்து வாக்கு போட்டிருந்தாங்கன்னா இன்றைக்கு நீட்டு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காது. என்ன பண்ணாங்க, ஏதேதோ காரணம் சொல்லி அந்த வாக்கு எடுப்பு நடக்கும் பொழுது 52 பேரும் வெளிநடப்பு செஞ்சாங்க நாடாளுமன்றத்தை. அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இருந்தது மொத்தமாக 3 மாநில உறுப்பினர் தான். அந்த 3 மாநிலங்கள் உறுப்பினரும் அன்றைக்கு எதிர்த்து ஓட்டு போட்டு அங்கேயே அமர்ந்திருந்தார்கள். அதுதான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். ஏனென்றால் எந்த விதத்திலும் நுழைவுத் தேர்வு என்று ஒன்று வந்துவிடக் கூடாது என்று சொன்னவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள். அவருடைய வழியில் வந்தவர்கள் தான்.